அன்பிற்கினிய மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்னைக்கு நாம் என்ன பேச போகிறோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை மாற்றுத்திறனாளிகள் கேட்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் ஐயப்பாடுகளுக்கும் எனக்கு தெரிந்த பதில்களை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு, கிட்டத்தட்ட 2 மாத இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்முடைய யூடியூப் கை கொடுக்கும் கை சேனலில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு தகவல்களை சொல்ல வேண்டும், தினசரி சொல்ல வேண்டும் என்று எண்ணம் இருந்தாலும், ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய செய்திகளையே திரும்ப திரும்ப அலசி கொண்டிருந்தால் அது உங்களுக்கு சலிப்பூட்டும் என்பதாலும், புதிய செய்திகள் எதுவுமே இல்லை. இந்த 2 மாத காலத்திலே தேர்தல் மட்டுமே நடைபெற்று முடிந்திருக்கிறது. தேர்தல் காலத்தில் எந்த புதிய திட்டங்களும் அறிவிப்புகளும் வெளியாகாது. அதேபோல் எந்த விதமான நலத்திட்டங்களும் செயல்படுத்த மாட்டார்கள் என்பதால் இந்த 2 மாத காலமாக நாம் காணொளி பதிவேற்றம் செய்ய முடியவில்லை. இப்பொழுது புதிய பல விஷயங்களை நாம் கண்டறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக 2 மாத இடைவெளிக்கு பிறகு செல்கிறோம். சில நேயர்கள் அவர்களுடைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். இப்போ நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதில் முதல் நேயர் என்ன கேட்குறாருன்னா, 3 சக்கர பைக் வாங்கிட்டேன், ஆனால் என்னால் 3 சக்கர பைக்கை வச்சு ஓட்ட முடியல, இணைப்பு சக்கரங்களை கழட்டிட்டு ஓட்டலாமா, பின்னாடி 2 வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கழட்டிட்டு ஓட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது மிகவும் தவறான விஷயம் என்பது தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மோட்டார் பைக் பெற்ற கிட்டத்தட்ட 70% மாற்றுத்திறனாளிகள் இந்த தவறைத்தான் செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கால் போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு கால் துண்டிக்கப்பட்டு செயற்கை கால் வச்சுருந்தாலும் கூட 3 சக்கர வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, வீட்டில் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு பல காரணங்களை சொல்லி நீங்கள் இணைப்பு சக்கரங்களை கழட்டிட்டு ஓட்டுறீங்க. இது மாதிரி செய்கிறது போது மிகப்பெரிய ஆபத்துகளை, பின்விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒன்று, அந்த வண்டி பதியும் போதே ரெட்ரோஃபிட்டட் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வாகனம் என்று தான் அவர்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் பதிவு பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ணியிருக்கிற போது அந்த வண்டிக்கு நீங்கள் இன்சூரன்ஸோ மற்ற விஷயங்களோ ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது 1 வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அடுத்து 2வது முறை போய் உங்களால் இன்சூரன்ஸ் போட முடியாது, எந்த விதமான அரசாங்க பதிவும் நீங்கள் செய்ய முடியாது. அதே போல் ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட உங்களால் ₹1 கூட கிளைம் பண்ண முடியாது. நீங்கள் அடுத்தவங்க மேலே இடிச்சோ இல்லை அடுத்தவங்க உங்கள் மேலே இடிச்சோ ஏதாவது விபத்து ஏற்பட்டால், இது முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட வண்டி, இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட வாகனம் என்று அனுமதி வாங்கிவிட்டு இணைப்பு சக்கரங்களை கழட்டி விட்டு ஓட்டியதால் வந்த விளைவு அப்படின்னு சொல்லி அவங்க இழுத்த மூடிடுவாங்க. அதனால் நம்ம குடும்பம் நிர்கதியாக நமக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கூட தவிக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் என்பதால் தயவுசெய்து மாற்றுத்திறனாளிகள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 சக்கரத்தை வச்சு ஓட்டி பழகுங்க. ஓட்டி பழகிட்டீங்கன்னா அது மாதிரி ஒரு அருமையான வாகனம் வேறு எதுவும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பல நேரங்களில் காவல்துறை செக் பண்ணுறாங்க, பார்த்துருப்பீங்க. 2 சக்கர வாகனம் வச்சுருக்கோம், அங்கங்கே நிப்பாட்டி ஹெல்மெட் எங்கே, அது எங்கே, இது எங்கன்னு சொல்லி பல சிரமங்கள் இருக்கும். ஆனால் இந்த 3 சக்கர பைக்கை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் காவல்துறையினே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பாவம் முடியாதவங்க போகிறாங்க அப்படின்னு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அப்போ அதனால் இது மாதிரியான அலைச்சல்களில் நீங்கள் காவல்துறையோடு மாட்டுவது, அதுக்கு ஃபைன் கட்டுவது, இது மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். செக் பண்ணவே மாட்டாங்கன்னுலாம் சொல்ல முடியாது, செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் அம்சம். 2வது, எந்த இடத்துலையும் நீங்கள் நிறுத்தி நீங்கள் பேச முடியும், வண்டியை விட்டு இறங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் அந்த வாகனத்தினால் இருக்கும். அதனால் தயவுசெய்து நான் உங்களை திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, இணைப்பு சக்கரங்களோடு கவர்மெண்ட்டில் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது இணைப்பு சக்கரங்களோடு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கழட்டி விட்டு நீங்கள் ஓட்டக்கூடாது. இதில் பல மாற்றுத்திறனாளிகள் கழட்டிட்டு விற்கிற வேலை, ஏகப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு பக்கம் மாற்றுத்திறனாளிகள் பைக்கே கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் வாங்கி விற்று போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக திரிகிறீங்க. இப்படியான ஒரு சூழல்கள்லாம் ரொம்ப மோசமான விஷயம். அதிகாரிகள் கண்டுபிடித்தால் கடுமையான நடவடிக்கையை எடுப்பாங்க. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க. மாற்றுத்திறனாளி தானே, நம்மளால் என்ன செஞ்சிட முடியும், நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. புதிய அரசாங்கம் வேறு வந்திருக்குது. இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதனால் தயவுசெய்து இணைப்பு சக்கரங்களை கழட்டி விட்டு யாரும் ஓட்ட வேண்டாம் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக, ஐயா, நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனது பெண்ணுக்கு கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி திருமணம் செய்தேன். திருமணம் நடந்து 3 மாதம் ஆயிடுச்சு.
இப்போ திருமண உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது மாற்றுத்திறனாளியுடைய குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகை என்பது கண்டிப்பாக இருக்கிறது. இந்த திருமணம் முடிந்த பிறகு மாற்றுத்திறனாளி தான் மாற்றுத்திறனாளி என்பதற்கான அடையாளச் சான்று, யூடிஐடி கார்டு, மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே போல் வந்து உங்களுடைய வங்கி புத்தகம், இத்தோடு யாருக்கு திருமணம் நடைபெற்றதோ அவர்களுடைய திருமண பத்திரிகை, இவையெல்லாம் இணைத்து திருமணத்திற்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் இணைத்து இது முதல் திருமணம் என்பதற்கான சான்றையும் இணைத்து நீங்கள் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுத்தால் உங்களுக்கு நீங்கள் மனு கொடுத்ததிலிருந்து ஒரு 6 மாத காலத்திற்குள் ஒரு 5000 ரூபாய் என்பது பணம் கொடுப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதனால் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 9 மாதம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நேயர் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா ஆர்சி புக்கு வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் வண்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இதுக்கான கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன். ஆர்சி புக் வந்துருச்சுனாலே உங்கள் வண்டி வந்து உங்கள் பேரில் தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, அமைச்சர் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாரு அதில் கொடுக்குறது, இல்லை கலெக்டர் ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்குறது, இல்லை முதலமைச்சர் ஃபங்க்ஷன் வச்சு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வெயிட்டிங்கில் வச்சுருப்பாங்க. நீங்கள் திரும்ப போய் கேளுங்க, ஆர்சி புக் வந்து 6 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, இதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்னால் எங்கேயும் போக முடியல, வர முடியலன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு வண்டி எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அதே மாதிரி யூடிஐடி கார்டு வந்து சில காரணங்களுக்காக சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும்னா, ஃபோட்டோ வந்து சின்ன, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூடிஐடி கார்டு எடுத்திருப்பீங்க, அப்போ வந்து சின்ன சைஸ் ஃபோட்டோவாக இருக்கும். இப்போ வந்து வளர்ந்து பெரிய ஆளாக இருப்பீங்க, இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வந்து அது அப்படி தோற்றமே மாறி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, புகைப்படத்தை நம்ம மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது மாதிரி புகைப்படத்தை மாற்றும்போது கண்டிப்பாக பழைய யூடிஐடி கார்டை சரண்டர் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இறந்துட்டாலும் அந்த கார்டை சரண்டர் பண்ணணும். அதே மாதிரி ஊனத்துடைய தன்மை மாறி இருக்குது. ஏற்கனவே வந்து நீங்கள் 40% வாங்கியிருந்தீங்க, ஆனால் இப்போ 60% ஆயிடுச்சு, இல்லை 70% ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் போதும் ஊனத்துடைய தன்மை மாறி இருக்கும். ஊனம்னா தன்மை வந்து சிலருக்கு வந்து கால் மட்டும் ஊனமாக இருக்கும், திடீர்னு சிலருக்கு காதும் கேட்காமல் போயிடும். அந்த மாதிரி ஊனத்துடைய தன்மை மாறி இருக்கும், அல்லது ஊனத்துடைய சதவீதம் மாறி இருக்கும். இதற்கும் வந்து யூடிஐடி கார்டை நம்ம சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதா. சரண்டர் பண்ணுறது வந்து நம்ம மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுத்தீங்கன்னா இலவசமாகவே அவங்க சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. அல்லது நீங்கள் ஆன்லைனில் போனாலும் யூடிஐடி கார்டு அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் சரண்டர் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் போய் நீங்கள் கொடுத்து என்ன காரணத்துக்காக சரண்டர் பண்ணீங்கன்னு சொல்லி அதுக்கான ஆவணங்களை இணைச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கார்டு சரண்டர் ஆகிரும் அப்படிங்கிறதான். அப்படி சரண்டர் ஆனதுக்கப்புறம் சரண்டர் ஆகிறதுக்கே குறைஞ்சபட்சம் 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆகும். 2 மாதம் கழித்து நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும்னா, புதுசாகத்தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அந்த சரண்டர் ஆன கார்டு வந்து அதோட அது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் புதுசாக கார்டு வாங்கும்போது எப்படி விண்ணப்பிச்சிங்களோ அதே மாதிரி ஆவணங்களை மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுத்து பதிஞ்சு புது கார்டாக வாங்கிக்கணும் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த நேயர், ஐயா நான் 2021 ரயில் பாஸ் வாங்கினேன், அது 2083 வரைக்கும் இருக்குது. ஆனால் தற்போது உள்ள பாஸில் ரயில்வே ஸ்டேஷன் சென்று தான் டிக்கெட் வாங்க முடிகிறது. ரயில் ஒன் ஆப்பில் மூலம் டிக்கெட் பதிவு செய்ய முடியவில்லை. நான் மறுபடியும் புதிதாக வாங்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. நண்பர்களே, ரயில் ஒன் அப்படிங்கிறது புதிதாக ரயில்வே துறையால் கொண்டு வரப்பட்டுள்ள ஆப்பு. அந்த ஆப்பில் வந்து எல்லா விதமான ரயில்வே தொடர்பான தகவல்கள், ரயில் எந்த இடத்துல வந்துட்டு இருக்குது, எங்கே போயிட்டுருக்குது, ரயிலுக்குள்ளே பிஎன்ஆர் செக் பண்ணுறது, அதே மாதிரி ரிசர்வேஷன் பண்ணுறது, அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறது, இப்படி இப்போ எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கி ரயில்வே துறையானது அந்த ஆப்பை கொண்டு வந்திருக்கு. முதல்ல ரயில் பாஸ் வாங்கும்போது இது மாதிரி வந்து டாக்டர்கள்ட்ட நம்ம கையெழுத்து வாங்குவோம். இந்த மாதிரி டாக்டர்கள்ட்ட கையெழுத்து வாங்குகிற இந்த ஃபார்மை வச்சு நீங்கள் வந்து ஆப்பு மூலியமாகவோ இல்லை இணையதளம் வாயிலாகவோ டிக்கெட் எடுக்கவே முடியாது. இது ஸ்டேஷனுக்கு போய் தான் எடுக்கணும். இந்த பாஸ் வாங்கினதுக்கப்புறம் ஆன்லைனில் இணையதள ரயில் பாஸ் பதிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரியான மஞ்சள் கலர் ஃபார்ம் கொடுத்துட்டு இருந்தாங்க, மஞ்சள் கலரில் இணையதள ரயில் பாஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டலாக மாறி ஸ்மார்ட் கார்டு வழியில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பாஸ் வச்சுருக்கவங்களும் அதே மாதிரி வந்து டிஜிட்டல் பாஸ் மாற்றணுமா அப்படின்னு கேட்டால் கேள்வி தேவை கிடையாது. இது இருந்தாலே நமக்கு போதுமானது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தகவல். இப்போ இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 2027 வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி கார்டு வச்சிருக்கக்கூடிய அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா, 2083 வரைக்கும்னா கைகால் ஊனமுற்றவங்களுக்கெல்லாம் வந்து 36 வயசுக்கு அப்புறம் வந்து வாழ்நாள் முழுக்க செல்லுபடியாகும் ரயில் பாஸுக்கு மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்போ 2083 வரைக்கும் செல்லுபடியாகிற பாஸை வச்சு என்னால் ரயில் ஒன் ஆப்பில் வந்து என்னால் டிக்கெட் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்கிறார். அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து அவங்க இந்த ரயில் பாஸில் எந்த மாதிரியான பேர்கள் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முழுமையாக ஃபுல்லாக பண்ண ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வரக்கூடாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு இருக்குது. ஐயப்பன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து கேபிட்டல் ஏ இருக்குது, OYAPPAN இருக்குது.
இதில் வந்து சில பேர் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து ஸ்பெல்லிங்லாம் வந்து வேறு மாதிரி எழுதுவீங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் அப்படி கொடுத்துருந்தா கூட இதில் வந்து தப்பாக வந்திருக்குன்னு வச்சுங்களேன். இதில் என்ன இருக்கோ அதைத்தான் நீங்கள் எழுதணுமே ஒழிய மற்ற மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது அப்படிங்கிறதான் இங்கே முக்கியமான விஷயம். அதில் வந்து கார்டுடைய வேலிடிட்டி கேட்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் கலர் பாஸில் வந்து அதாவது வழங்கப்பட்ட தேதின்னு ஒன்று இருக்கும். வழங்கப்பட்ட தேதிங்கிறது இதில் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து 10/8/2022 இருக்குது. அதே மாதிரி கார்டு வேலிடு வந்து பார்த்திங்கன்னா 9/8/2027 இருக்குது. சில பேர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வழங்கப்பட்ட தேதி வந்து குறிப்பிடாமல் இருப்பாங்க. அப்படி வழங்கப்பட்ட தேதி குறிப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாஸ் செல்லாது. வழங்கப்பட்ட தேதி இல்லைன்னா திரும்பவும் அந்த ஆன்லைன் பாஸ் தான் நம்ம பதிச்சு புதுசாக தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதா. வழங்கப்பட்ட தேதி என்பது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கார்டுடைய வேலிடிட்டி என்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற டேட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இதையும் நம்ம அதில் கேட்பாங்க, அதில் பண்ணணும் அப்படிங்கிறதான். இதை விட மிக முக்கியமான விஷயம் பிறந்த தேதி 29/3/64 இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த தேதியும் பிறந்த தேதியும் அதில் மிக முக்கியமான விஷயமாக அதில் நம்ம லோட் பண்ணோம் அப்படிங்கிறதான். இதுக்கெல்லாம் மேலே நாம் இந்த ரயில்வே கார்டுடைய நம்பர் அவங்க கேட்பாங்க. நம்பர் கேட்கும்போது இங்கே பாருங்கள், சார் MDU போட்டு கடைசியில் ஒரு கட்டத்துக்குள்ளே இன்னொரு 0 போட்டிருக்கு. அப்புறம் கீழே வந்து 014/745 போட்டிருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா SRMDU அப்படின்னு போட்டு இது 0க்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஓன்னு போட்டுறாங்க. அப்போ ஓ போட்டு மறுபடியும் 0 போட்டு 14745 போட்டால் டிக்கெட் வராது. அப்போ இந்த SRMDUக்கு அடுத்து லாஸ்ட்டாக வரக்கூடியது வந்து 0 தான் அப்படிங்கிற அடிப்படையில் SRMDU 0014745 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடணும். அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டிக்கெட் எடுக்க முடியும். நான்லாம் தொடர்ந்து இணையத்தில் தான் டிக்கெட் எடுக்கிறேன். ஸ்டேஷனுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. அன்ரிசர்வ் டிக்கெட்டும் கூட இதில் தான் நான் எடுக்கிறேன். எல்லா விதமான டிக்கெட்டுகளும் இதை பயன்படுத்தி தான் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த நேயர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் விஜய் ஆட்சியில் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நீங்கள் கேளுங்க சார். மாற்றுத்திறனாளிக்கு எதுவும் செய்வாங்களா என்று கேட்டு கொஞ்சம் வீடியோ போடுங்க சார். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து, ஏன்னா உதவித்தொகை கூட்ட போகிறதா சொன்ன மாதிரி இருந்தது. அது உண்மையாக பொய்யான்னு கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் அறிவிக்கவில்லை. ஏன்னா வந்து 15 நாள் தான் ஆகுது. அதனால் இப்போதைக்கு நம்ம கேட்குறதும் அது சரியாக வராது. அதனால் இப்போதைக்கு எந்த விஷயங்களும் நடக்கலை. ஏற்கனவே இருந்த நடைமுறை அப்படியே தொடர்கிறது என்பது தான் உங்களுக்கான விஷயமா இருக்குது. இப்போ நம்ம கேட்குற நிலைமையிலையும் இல்லை. ஏன்னா தொடர்ந்து அரசியல் மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. எம்எல்ஏக்கள் பதவி விலகிறதும், தாவேகா கட்சியில் போய் சேர்றதும், ஏடிஎம்கேவில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. அரசியல் சூழல் என்பது ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் தமிழகம் சந்திக்காத ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த நேரத்தில் போய் நம்ம கோரிக்கை போய் கொடுத்தோம்னா அது காது கொடுத்து கேட்பதற்கு கூட அவர்கள் மாட்டார்கள் என்பதால் இப்போதைக்கு அதை பற்றி நாம் பேசுவது சரியாக இருக்காது என்பது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் கூடிய விரைவில் இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த அரசியல் குழப்பங்கள்லாம் தீர்ந்த பிறகு நாம் முதலமைச்சரை நேரடியாக சந்திப்போம். அதே போல் என்ன விஷயங்களை அவர் அமல்படுத்துகிறாரோ அது அவ்வப்போது நம்ம உங்களுக்கு தெரிவிப்போம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த நேராக மாற்றுத்திறனாளி உதவித்தொகை அரசு பணி கிடைத்தவுடன் கேன்சல் செய்ய வேண்டுமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக அரசு ஊழியராக நீங்கள் நியமனம் செய்யப்பட்டு விட்டால் நீங்கள் உடனடியாக ஒரு வெள்ளை பேப்பரில் அனுப்புனர் பெறுநர் போட்டு மாற்றுத்திறனாளி துறையில் வாங்கிட்டீங்கன்னா மாற்றுத்திறனாளி அலுவலர்னு போடணும். வருவாய்த்துறையில் போட்டிங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் எந்த ஊரோ அந்த ஊரை போட்டு, ஐயா வணக்கம், நான் இவ்வளவு காலமாக நான் மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை பெற்று வந்தேன். தற்போது எனக்கு அரசு வேலை கிடைத்து விட்டதால் எனது உதவித்தொகையை நிறுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் எழுதி கொடுக்காமல் தொடர்ந்து நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அரசு கண்டுபிடிச்சுன்னா கடுமையான நடவடிக்கை உங்கள் மேலே எடுப்பாங்க. அதனால் அரசு பணி கிடச்சிருச்சுன்னா யாராக இருந்தாலும் உதவித்தொகையை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அதே மாதிரி அடுத்து இறுதியாக ஒரு நேயர் திவ்யாங்சன் கார்டு ரீஅப்ளை பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது திவ்யாங்சன் கார்டு ரயில்வே இணையதள பாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில காரணங்களால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ரீஅப்ளை பண்ணுறோம். ரீஅப்ளை பண்ணி அவங்க என்னென்ன ரிஜெக்ட் காரணங்கள் சொன்னாங்களோ அதெல்லாம் கழித்து நம்ம ஒரு இதில் ஃபோட்டோ சரியில்லைன்னு சொன்னால் புதிய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, இல்லை ஜெராக்ஸ் ரயில்வே பாஸ் ஜெராக்ஸ் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரயில்வே பாஸ் ஜெராக்ஸை தெளிவாக எடுத்து அப்லோட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா எவ்வளோ நாள் கழிச்சு வரும்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணும்போது எவ்வளோ நாள் கழித்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணாங்களோ அதே மாதிரி 20 to 30 நாள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது. அந்த அடிப்படையில் நண்பர்களே, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவான பதில் சொல்லியிருக்கேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.